Hello students, 9th standard maths, first chapter, set language. Now let us see the exercise 1.2, fifth sum. State which pairs of sets are disjoint or overlapping. Disjoint set என்னமா disjointனா ரெண்டு செட்டுக்குள்ள இருக்க காமன் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இது வேற செட் அது வேற செட்டா இருக்கணும். ஓகே, கம்பேர் பண்ணும்போது ரெண்டு செட்டை கம்பேர் பண்ணி வேற வேற எலிமெண்ட்ஸ் இருந்தால் தான் அது disjoint செட். அப்படி காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஓவர்லாப்பிங் செட். First subdivision, A is equal to F, I, A, S and B is equal to A, R, F, H, S. Solution, given set நம்ம எழுதிக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். A intersection B, A செட்டு இன்டர்செக்ஷன் B செட்டு எழுதிட்டு காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குது இதில் F காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும், A காமனாக இருக்குது, S காமனாக இருக்குது. ஓகே, இதெல்லாம் என்ன செய்யணும்னா காமன் எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். காமன் எலிமெண்ட்ஸ் இருந்தாலே இது என்ன செட்? அது நம்ம எம்டி செட் இருந்தால் ஏ இன்டர்செக்ஷன் பி எம்டி செட்டாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு டிஸ்ஜாயின்ட் செட்டு. இது எம்டி செட் இல்லை, ஏன்னா எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்குது. தேர்ஃபோர் ஏ அண்ட் பி ஆர் ஓவர்லாப்பிங் செட். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் as எக்ஸ் இஸ் அ பிரைம் நம்பர் எக்ஸ் கிரேட்டர் than 2 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் as எக்ஸ் இஸ் அன் ஈவன் பிரைம் நம்பர். கிரேட்டர் than 2ல இருக்கிற 2 விட கிரேட்டர் நம்பர் பிரைம் நம்பர்ஸ் நம்ம எழுதணும். அடுத்ததுல பாருங்க ஈவன் பிரைம் நம்பர் மட்டும் எழுதணும். ஓகே, கொஸ்டினுக்கு செட் பில்டரை நம்ம ரோஸ்டர் ஃபார்மா மாற்றணும். சொல்யூஷன், சி இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 விட கிரேட்டர் பிரைம் நம்பர். அப்போ என்ன வரும்? 2 விட கிரேட்டர் பிரைம் நம்பர்னா 3, 5, 7, 11 எக்ஸெட்ரா. பிரைம் நம்பர்னா என்ன? 1 அந்த நம்பர் இட் செல்ஃப் இருக்கணும். ஒன்லி 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் தான் அது பிரைம் நம்பர்ஸ். ஓகே, அதாவது செட் பில்ட் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குன்னா ஒன்லி ஈவன் பிரைம் நம்பர், ஒன்லி 1 ஈவன் பிரைம் நம்பர் இருக்கு. ஓகே, 2 மட்டும்தான் ஒன்லி 1 ஈவன் பிரைம் நம்பர். அப்போ அதை மட்டும் எழுதிக்குவோம். இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். சி இன்டர்செக்ஷன் டி, சி செட்டு இன்டர்செக்ஷன் டி ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கா? 2 இங்கே இருக்குமாமா? இருக்காது. ஸோ சி இன்டர்செக்ஷன் டி இஸ் அ நல் செட். நல் செட்டாக இருந்தாலும் நம்ம என்னது ரெண்டுக்கும் காமனாக எதுவுமே இல்லைன்னா அது என்ன செட்டு? டி, சி அண்ட் டி ஆர் டிஸ்ஜாயின்ட் செட். தேர்ட் சப்டிவிஷன், E is equal to x as x is a factor of 24 and x as x is a multiple of 3, x less than 30. ஃபர்ஸ்ட் ஒன்றுனா எல்லாம் செட் பில்டரில் இருக்க நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றணும். ஃபேக்டர் ஆஃப் 24 அப்படின்னா என்னன்னா எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வருதுன்னு பார்க்கணும். ஓகே, 1ஐயும் 2ஐயும் 24, 1 24s are 24, 2 12s are 24, 3 8s are 24, 4 6 are 24. ஓகே, இப்போ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வருதோ அதெல்லாம் ஃபேக்டர்ஸ். எஃப் வந்து என்ன? மல்டிபிள் ஆஃப் 3 டேபிள் எழுதணும். அது 30 விட ஸ்மால் நம்பர் வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகே, அப்போ 3 டேபிள் சொல்லலாம். 1 3s are 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12, 5 3s are 15, 6 3s are 18, 7 3s are 21, 8 3s are 24, 9 3s are 27, 10 3s are 30. அதை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது, நான் ஆர் ஈக்குவல் டு இல்லை. ஸோ நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியாச்சு. இப்போ ரெண்டு செட்டையும் கம்பேர் பண்ணுவோம். இ இன்டர்செக்ஷன் எஃப் ரெண்டுத்துக்கும் காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கேயும் 3 இருக்கு, 3 இருக்கு, இங்கே 6 இருக்கு, 6 இருக்கு, 12 இருக்கு, 12 இருக்கு, 24 24 இருக்கு. ஸோ 4 எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கு ரெண்டு செட்லையும். அப்படி காமனாக இல்லாமல் இருந்தால் அது டிஸ்ஜாயின்ட் செட், காமனாக இருந்துச்சுன்னா அது ஓவர்லாப்பிங் செட். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின், இஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subsets of S. இப்போ நம்ம கீழே இருக்க சப்டிவிஷனுக்கு சப்செட்ஸ் எழுத போகிறோம். ஓகே, எஸ்ன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க, நம்ம சப்செட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாரு, இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஆர் 4 ஈக்குவல் சைட்ஸ். 4 ஈக்குவல் சைட்ஸ் எதுக்கு இருக்கும்? ஸ்கொயருக்கு 4 சைட்ஸுமே ஈக்குவல், ரெக்டாங்கிளுக்கு கிடையாது, ஏன்னா லென்த் பிரெத் இருக்கும். சர்க்கிளுக்கு சைட்ஸ் கிடையாது. ரோம்பஸ்க்கும் அதே மாதிரி ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் த 4 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஸ்கொயரும் ரோம்பஸ் மட்டும்தான் என்னது இந்த செட்டில் இருக்குது சப்செட். சப்செட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் அண்ட் ரோம்பஸ். செகண்ட் சப்டிவிஷன், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் ரேடியஸ். ரேடியஸ் இருக்க ஷேப்ஸ் என்ன இருக்கும்? இங்கே சர்க்கிள் மட்டும்தான். ஓகே, அப்போ சொல்யூஷன், த சப்செட் ஆஃப் எஸ் வந்து சர்க்கிள். தேர்ட் சப்டிவிஷன், த செட் ஆஃப் ஷேப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. இப்போ நமக்கு தெரியும் இதுக்கு வந்து 4 சைடு இருக்கும், எல்லா சைடுமே 90 டிகிரியில் இருக்கும். இதுக்கும் 4 சைடு, சர்க்கிளுக்கு ஃபுல்லாக வந்து 360 டிகிரி, ராம்பஸ்க்கும் 4 சைடு இருக்கும். இப்போ ட்ரையாங்கிள் ஹேஸ் த சம் ஆஃப் 3 angles ஈக்குவல் டு
சம் ஆஃப் 3 angles 180 டிகிரி. அப்போ ட்ரையாங்கிளுக்கு மட்டும் தான் என்னது 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன், இந்த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 சைட்ஸ். 5 சைட்ஸ் இருக்கிற செட் இருக்கமா அதில் இல்லவே இல்லை. ஓகே, தர்ஃபோர் இட் இஸ் அ நல் செட். ஸோ ஸ்கொயருக்கு 5 சைட் கிடையாது, ரெக்டாங்கிளுக்கு 5 சைட் கிடையாது, சர்க்கிளுக்கும் சைட்ஸ் கிடையாது, ரோம்பஸ்க்கும் 5 சைட்ஸ் கிடையாது, ட்ரையாங்கிளுக்கும் 3 சைட்ஸ் தான். அப்போ 5 சைடு இருக்கிற ஷேப்ஸே கிடையாது. அப்போ இட் இஸ் அ நல் செட். நெக்ஸ்ட் 7th கொஷின், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி, ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இங்கே 2 எலமெண்ட்ஸாக இருக்குது, 2 எலமெண்ட்ஸாக இருக்குது. அதில் இருக்க எல்லா சப்செட்ஸையும் நம்ம எழுதணும். என்னென்னலாம் சப்செட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் எழுதணும். இப்போ பாருங்கள், சொல்யூஷன் ஏ இந்த கிவன் செட் எழுதிக்கலாம். இப்போ சப்செட் ஆஃப் ஏ ஃபர்ஸ்ட் எப்போவுமே எம்டி செட் எழுதிக்கணும். எம்டி செட் இஸ் அ சப்செட்ஸ். இது கண்டுபிடிக்கிறது 2 எலமெண்ட்ஸ் இருக்கா, இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட். இப்போ சப்செட் எத்தனை வரும்ன்றதுக்கு நமக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குது. 2 பவர் n தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த செட்டுக்குள்ள 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ 2 பவர் 2னா 2 × 2 4. இப்போ 4 சப்செட்ஸ் வரணும். நமக்கு வருதான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு எம்டி செட்டை எப்போவுமே எழுதிக்கணும். எம்டி செட்டு ஏன்ற செட்டை எழுதிக்குவோம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஒரு செட்டுக்குள்ளார ஒரு சப்செட்டு, கிவன் ஏ கமா பிங்கிறது ஒரு சப்செட்டு, கிவன் சப்செட் ஃபுல்லாக ஒரு எழுதிக்கணும். அப்போ 4 சப்செட் 1 2 3 4 சப்செட்ஸ் வரும். இந்த 2 எலமெண்ட்டுக்குள்ளார 4 சப்செட்ஸ் வரும். நெக்ஸ்ட் 8th கொஷின், ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்செட்ஸ் எழுதிக்கணும், அப்புறம் பவர் செட் எழுதணும். இப்போ செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ தான் பவர் செட். ஓகே, இப்போ சப்செட் ஆஃப் ஏ நம்ம ஏற்கனவே தெரியும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 4 சப்செட்ஸ் வரும். சப்செட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி செட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஏன்ற எலமெண்ட்டை ஒரு சப்செட்டு, பின்ற எலமெண்ட்டு ஒரு சப்செட்டு, இப்போ கிவன் செட்டே ஒரு செட்டாக எழுதிக்கணும். ஸோ இது வந்து சப்செட் ஆஃப் ஏ. பவர் செட் ஆஃப் ஏனா செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் ஏ தான் இந்த பவர் செட்டு. இது எல்லாத்தையும் ஒரே பிராக்கெட்டுக்குள்ளார, ஒரே கேர்லி பிராக்கெட்டுக்குள்ள, பெரிய கேர்லி பிராக்கெட்டில் அடைச்சாதான் அது பவர் செட். கிவன் சப்செட்ஸ் எல்லாம் ஒரே செட்டுக்குள்ள நம்ம போடணும். அதுதான் பவர் செட் ஆஃப் ஏ. செகண்ட் சப்டிவிஷன் பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3. இப்போ இந்த எலமெண்ட்ஸை நம்ம சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் தென் பவர் செட் கண்டுபிடிக்கணும். சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறது நம்ம 3 எலமெண்ட்ஸ் இருக்கா, அதுக்கு தான் ஒரு ஃபார்மெட் இருக்குது நமக்கு. 2 பவர் n. அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 2 பவர் 3. என்னன்னா 3 எலமெண்ட்ஸ். அப்போ 2 × 2 × 2 2 2 4 4 8. அப்போ 8 சப்செட்ஸ் வருதான் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே சப்செட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஒரு எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட் எழுதிக்கலாம், செகண்ட் எலமெண்ட் ஒரு சப்செட்டு, தேர்ட் எலமெண்ட் ஒரு சப்செட்டு, அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 எலமெண்ட் ஒரு சப்செட்டு, 1ஓட 3, 1ஓட 2 ஒரு சப்செட்டு, 1ஓட 3 ஒரு சப்செட்டு, அப்புறம் 2ஓட 3 ஒரு சப்செட்டு. இப்போ கிவன் செட்டு அப்படியே எழுதுறது ஒரு சப்செட், அப்புறம் எம்டி செட்டு. கவுண்ட் பண்ணி பாருங்கள், நம்ம செக் பண்ணிக்கலாம். 8 எலமெண்ட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், 8 சப்செட்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகே, ஃபார் செக்கிங் தான் இது. இப்போ சப்செட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. பவர் செட்னா செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப், அதான் பவர் செட். இப்போ பவர் செட் ஆஃப் பி தட் இஸ் பி ஆஃப் பி. சப்செட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது ஃபுல்லாக என்ன செய்யணும்னா ஒரு பெரிய கேர்லி பிராக்கெட்டில் அடைச்சிடணும். கிவன் சப்செட்ஸை சப்செட் கண்டுபிடிச்ச சப்செட்டை கிவன் பிராக்கெட்டில் அடைச்சிருந்தா அந்த சப்செட் பவர் செட். தேர்ட் சப்டிவிஷன் டி இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூ கமா ஆர் கமா எஸ். ஸோ இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு சப்செட் ஆஃப் டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் பவர் செட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நமக்கு என்னன்னா ஃபார்மெட் என்ன 2 பவர் n, தட் இஸ் 2 பவர் 4 எலமெண்ட்ஸ் இருக்கனால பவர் 4 போட்டுக்கலாம். 2 × 2 × 2 × 2 2 2 4 4 2 8 8 2 16. அப்போ 16 சப்செட்ஸ் வரணும். ஓகே, இப்போ செக் பண்ணிக்கலாம். சப்செட் ஆஃப் டி ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி செட்டு எழுதிக்கலாம். எம்டி செட் எப்பவுமே அது ஒரு சப்செட்டு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பி ஒரு சப்செட்டு, கியூ ஒரு சப்செட்டு, ஆர் ஒரு சப்செட்டு, எஸ் ஒரு சப்செட். அப்புறம் ஃபர்ஸ்ட் 2 பி கமா கியூ ஒரு சப்செட்டு, பி கமா கியூ ஒரு சப்செட்டு, பி கமா ஆர் ஒரு சப்செட்டு, பி கமா எஸ் ஒரு சப்செட்டு. அடுத்து கியூ கமா ஆர், கியூ கமா எஸ் அது ஒரு சப்செட். நெக்ஸ்ட் ஆர் கமா எஸ் ஒரு சப்செட். இப்போ 2 எலமெண்ட்ஸாக ஒரு சப்செட்ஸில் போட்டோம். இப்போ 3 எலமெண்ட்ஸாக பிக்யூஆர் ஒரு சப்செட், பிக்யூஆரை விட்டுட்டு எஸ், பிக்யூஎஸ் ஒரு சப்செட், அப்புறம் கியூவை விட்டுட்டு பிஆர்எஸ் ஒரு சப்செட், நெக்ஸ்ட் பியை விட்டுட்டு கியூஆர்எஸ் ஒரு சப்செட். கிவன் சப்செட்ஸை எழுதிக்கணும். ஓகே, இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு இப்போ 16 சப்செட் வருதுன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ சப்செட் ஆஃப் டி கண்டுபிடிச்சாச்சு. பவர் செட் ஆஃப் டி அப்படின்னா என்னன்னா
செட் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் சப்செட்ஸ் தான் இந்த பவர் செட்டு. பி ஆஃப் டி இருந்து எல்லாத்தையும் என்ன செய்யணும்னா பெரிய கேர்லி ப்ராக்கெட்ல இந்த சப்செட்ஸ் எல்லாத்தையும் ஒரே செட்டுக்குள்ள போடணும். தட் இஸ் த பவர் செட் ஆஃப் டி. ஓகே, ஃபோர்த் சப்டிவிஷன் E is equal to pi. ங்கிறது நல் செட்டு, அவங்க ஒரு எலிமெண்ட்டுமே இல்லை. இப்போ அந்த பவர் செட் என்ன? P of E is equal to that also empty set, null set. Next question number 9. Find the number of subsets and the number of proper subset of the following set. Number of subsets கண்டுபிடிக்கணும், அப்புறம் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ப்ராப்பர் சப்செட்னா சப்செட்டுக்கு ஈக்குவலா ரெண்டுமே இருக்காது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் W is equal to red, blue, yellow. சொல்யூஷன் பாருங்க, இதுல 3 செட் இருக்கு, 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ n ஆஃப் W நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் W is equal to கவுண்ட் பண்ணிக்கணும் 1 2 3 போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்களா, நம்பர் ஆஃப் சப்செட் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸும் ப்ராப்பர் சப்செட்ஸும் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்க n ஆஃப் P ஆஃப் W is equal to 2 power m. ஓகே, இதுதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா n ஆஃப் P ஆஃப் W is equal to 2 power m. mங்கிறது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட். ஓகே, 2 power 3. அப்போ 2 3 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் 2 into 2 into 2. இப்போ 2 to 4 4 to 8 தான் என்னது ஆன்சர். இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் 8 இருக்கும். இப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னா அதோட ஃபார்முலா n ஆஃப் P ஆஃப் D. சப்செட்ஸ்லேருந்து ஒரு எலிமெண்ட் ஒன்று சப்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். ஓகே, n ஆஃப் P ஆஃப் W minus 1, அதுதான் ஃபார்முலா. n ஆஃப் P ஆஃப் W என்னது 2 power m minus 1, 2 power 3 minus 1, 2 power 3 என்ன 8ன்னு சொன்னோம், 8 minus 1 7. ஸோ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் 7. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் x is equal to x squared such that x belongs to n. x squaredங்கிறது less than or equal to 100க்குள்ள இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் நம்ம எழுதணும். இது செட் பில்டர்ல இருக்கு, நம்ம ரோஸ் ஃபார்ம் எழுதணும். 100க்கு உள்ளார இருக்கிற ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதணும். ஓகே, எக்ஸ் என்னவா 1 2 3 எக்ஸெட்ரா 4. எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்யூஷனில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸெட்ரான்னு போட்டுக்கலாம். இப்போ ஸ்கொயர் நம்பர் உங்கள் லிமிடேஷன் கொடுத்தாங்க 100 கீழே இருக்க ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ 1 ஸ்கொயர்டு என்னது 1 ஸ்கொயர்டு 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64, 9 ஸ்கொயர் 81, 10 ஸ்கொயர் 100 ஆர் ஈக்குவல் டு வந்திருக்கிறதுனால 100 நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு வந்து 10. இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா n ஆஃப் P ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2 power m. அப்போ m என்னது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த செட்டு. அப்போ 2 power 10, 2 power 10 2 10 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர் 1024. ஓகே, நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் அப்படின்னா 2 power m minus 1. இப்போ கண்டுபிடிச்சது 1 சப்ட்ராக்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, 2 power 10 minus 1. அப்போ 2 power 10ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 1024 minus 1 1023. திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் D. Next question number 10. First subdivision n of A is equal to 4 is given. Find n of P of A. n of P of A என்னன்னா subsets, number of subsets கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ சொல்யூஷன் n of A is equal to 4 given n of A equal to 4. இப்போ n of P of A நமக்கு ஃபார்முலா தெரியும் 2 power n. அப்போ 2 power 4. ஓகே, பவரில் இருக்க நம்பர் தான் n. 2 power 4. 2 power 4 என்ன 2 into 2 into 2 into 2. 2 2 are 4, 4 2 are 8, 8 2 are 16 தான் என்னது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். n of P of A அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் n of A is equal to 0. If n of A is equal to 0, find n of P of A. Same like that, n of A கொடுத்துட்டாங்க, நம்ம அதே மாதிரி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அதோட ஃபார்மேட் என்ன n of P of A கண்டுபிடிக்கணும். n of A equal to 0, n of P of A is equal to 2 power n ஃபார்முலா நமக்கு தெரியும். n வந்து 0 இருக்கிறதுனால 2 power 0. நம்பர் பவர் 0 அதோட வேல்யூ 1. நம்ம எக்ஸ்போனன்ஸில் படிச்சிருப்போம். a பவர் 0 அதோட வேல்யூ 1ன்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ நம்பர் பவர் 0 அதோட வேல்யூ 1. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் இஃப் n of P of A 256, ஃபைண்ட் n of A. இப்போ மாற்றி கொடுத்துருக்காங்க, n of P of A கொடுத்துட்டு n of A கேட்குறாங்க. ஓகே, சப்செட்ஸ் கொடுத்துட்டு n of A எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த செட்டுக்குள்ளார ஏ என்ற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ பாருங்கள் n of P of A is equal 256.
அதில் எத்தனை டூஸ் இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு நம்ம எல் டிவிஷன் தான் போடணும். 256 2 எடுத்துப்போம். 1 2s are 2, 2 2s are 4, பேலன்ஸ் 1 வருதுல. 8 2s are 16, திருப்பி 2 எடுத்துப்போம். 6 2s are 12, 4 2s are 8, ஓகே 64. திருப்பி 2 டேப் எடுத்துப்போம். 32 2s are 3 2s are 6, 2 2s are 4, 32 are 64. திருப்பி 2 டேபிள் எடுப்போம். 16 2s are 32. நெக்ஸ்ட் 8 2s are 16, அடுத்து 4 2s are 8, 2 2s are 4, 1 2s are 2. 1 வர வரைக்கும் நம்ம போயிட்டே போகணும். இப்போ n of p of a is equal to நமக்கு ஃபார்மேட் தெரியும் 2 power 8. ஓகே, 2 power 8, 8 2s இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 2s இருக்கு. அப்போ 2 power 8. இப்போ n of a is equal to 8. So number of elements in the set A is equal to 8. So that's all the first exercise 1.2.